வீட்டிலேயே ஈஸியாக அஜீரணத்தை சரிப்படுத்துறதுக்கான ஒரு பொடி பண்ணலாங்க இன்றைக்கி நம்ம ஜீரணம் ஆகிறதுக்காக ஒரு மருந்து பார்ப்போங்க. ரொம்ப ஈஸிங்க இது பண்ணுறது. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போங்க. நான் வந்து 1/2 கப்பு சீரகம் எடுத்திருக்கேங்க, 1/4 கப்பு ஓமம் எடுத்திருக்கேங்க. அது கூட தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு பெருங்காயத்தூள் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காய ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பொருட்கள் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சீரகம் சேர்த்துக்கலாங்க. அதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாங்க. சீரகத்தை ஒரு 4 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது சீரகத்தை நல்லா வறுத்ததுக்கப்புறங்க எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஓமம், அதை சேர்த்துக்கலாங்க. அதையும் ஒரு 3 to 4 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. இல்லை உங்களுக்கு அந்த ஓமம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா, ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஓமம் வந்து லைட்டாக வெடிக்கிற சத்தம் கேட்குங்க. அந்த டைமில் ஓமமோட ஸ்மெல்லும் வரும். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இப்போது ஓமம் ஸ்மெல் வந்துருச்சுங்க. எங்கள் வீட்டில் பெருங்காயம் கொஞ்சம் நிறையா சாப்பிடுவாங்கன்றதுனால நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயம் போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 2 வதக்கிட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா பெருங்காயம் வந்து தீஞ்ச ஸ்மெல்லு வந்ததுன்னா நல்லா இருக்காது. உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்டிலே ஒரு நிமிஷம் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கலாங்க. தட்டில் கொட்டிட்டு அதை ஆற விட்டுடலாங்க. ஆறினோடனே நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நீங்கள் சூடாக வந்துட்டு மிக்சியில் பொடி பண்ணிங்கன்னா இது வந்து கசந்து போயிடும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாங்க. வறுத்தது ஆறினோன்னு மிக்சியில் போட்டு நம்ம இப்போது பொடி பண்ணிடலாங்க. வாங்க இப்போ நம்ம பொடியை பார்க்கலாம். 1 டீஸ்பூன் வந்து 2 டீஸ்பூன் சாப்பிட்லாங்க. அஜீரணம் உடனே எடுத்துருங்க. அது டைட்டாக மூடி வச்சுருங்க ஒரு பாட்டிலில் போட்டு. இந்த பொடியை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்.